மதுரையில் அரசு நடுநிலைப் பள்ளி வளாகத்திற்குள் சாக்கடை நீர் புகுந்ததால் மாணவர்கள் சாலையில் அமர வைக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட நாம் கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? மேலும் அந்த பள்ளியில தூய்மை நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படலையா? என்ன நிலவரம்? மதுரை அரசு நடுநிலை பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த கிருதுமால் நதி கழிவுநீரால் பள்ளி வளாகம் முழுவதும் சூழ்ந்ததால் மாணவர்கள் இன்று காலை பள்ளிக்கு வந்தபோது பள்ளியில் அமர வைக்க இடமில்லாமல் சாலையில் அமர வைத்த சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் திருப்புறவட்டத்துக்கு உட்பட்ட சிந்தாமணி பகுதியில் கீழத்தெரு, புதுத்தெரு, நடுத்தெரு பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் செல்லும் கிருதுபால் நதியை கடப்பதற்காக கடந்த 2 வாரங்களாக 20 லட்சம் மதிப்பீட்டில் பாலம் கட்டப்பட்டு வருகிறது. பாலம் அமைப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த கழிவுநீரானது மாற்று வழியில் செல்ல முடியாமல் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்துள்ளது. 40 வருடங்களாக இயங்கி வரும் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அன்று நீரானது பள்ளிக்குள் சென்ற நிலையில் அதை குறித்து அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் தற்போது வரை மாநகராட்சி அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். பள்ளி வளாகம் முழுவதும் சாக்கடை நீர் சூழ்ந்துள்ளதால் இன்று திங்கட்கிழமை என்பதால் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்குள் செல்ல முடியவில்லை. இதனால் பள்ளி மாணவர்களை அங்கு ஆசிரியர்கள் சாலையில் நிற்க வைத்தும் அங்கு இருந்த கோவில் முன்பாக சாலையில் அமர வைக்கப்பட்டனர். மாற்றிடம் கூட இல்லாமல் பள்ளி மாணவர்களை சாலையில் அமர வைத்த சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த அரசு அதிகாரிகள் அங்கு இருந்த சமுதாய கூடத்தை தூய்மைப்படுத்தி தற்போதும் பள்ளி மாணவர்களை அங்கு அமர வைத்து வகுப்புகளை ஆசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவ இடத்திற்கு தற்போது வந்த மாநகராட்சி அதிகாரிகள் பள்ளியில் சூழ்ந்துள்ள சாக்கடை நீரை விரைந்து வெளியேற்றும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு நடுநிலை பள்ளி வளாகத்திற்கு புகுந்த கால்வாய் சாக்கடை நீரால் அவதிக்குள்ளான மாணவர்களை அமர வைப்பதற்கு மாற்றிடம் கூட இல்லாமல் இந்த சாலையில் அமர வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.